ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் மேட்சிங்கான ஒரு சூப்பரான ஒரு துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இது. இப்போ சுண்டைக்காயை வச்சு சுண்டைக்காய் துவையல் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சில பசங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. ஆனால் இந்தமாதிரி துவையல் செய்து கொடுங்க, திரும்பவும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போ சுண்டைக்காய் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அதையும் தோல் வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பூண்டு ஒரு 15 பல் பூண்டு உரிச்சிக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4 கொத்த அளவுக்கு உருவி வச்சுருக்காங்க. தேங்காய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் 100 கிராம் எடுத்துருக்காங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய், உளுந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க. கடலப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம் சிறிதளவு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்களுங்க. சுண்டைக்காய் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இது. நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பொருட்களும் கூட நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதை ஃபுல்லாக ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம வானலில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சுண்டைக்காய் வந்து உரலில் போட்டு இடிச்சிட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ உரலில் தான் இதை இடிக்கணும்னு இல்லைங்க. அம்மி இருந்தாலும் அம்மியிலே வச்சு நசுக்கிட்டு அந்த விதைகளை ஃபுல்லாக நம்ம தண்ணியில் போட்டு நல்லா க்ளீனாக அலசி எடுத்துக்கலாம். இப்போ விதைகளோடு நம்ம அரைக்கும் போது கசப்பு தன்மை அதிகமாக இருக்குங்க. அதுமாரி இந்த விதைகளும் நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால் விதைகளை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ சுண்டைக்காயிலே வந்து 2 வெரைட்டி இருக்குங்க. ஒன்று கசப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்னொன்று கசப்பு கம்மியாக இருக்குங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிறது கசப்பு இல்லாத ஒரு சுண்டைக்காய் தான். லைட்டாக இருக்கும், ரொம்ப கசக்காது. அந்தமாரி கிடச்சிதுன்னா பெஸ்ட்டு. ரொம்ப கசப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. விதைகளை எடுத்துட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை ஃபுல்லாக போயிடும். ஆயிலில் நல்லா வதக்கும் போதும் அந்த கசப்பு தன்மை இருக்காது. இப்போ ஸ்டவ்வில் வந்து வானலில் வச்சுருக்கோங்க. அதில் ஆயில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. அதன் பிறகு ஒரு பொருளாக சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மிலே வச்சு வருங்க, இல்லைன்னா பொருள்கள் எல்லாமே தீஞ்சிடும். தீயக்கூடாது. நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லாவே வறுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ஆயிலில் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுக்கும் போதே கொத்தமல்லி, ஜீரகத்தோட வாசனை அவ்வளோ நல்லா வரும். அது லைட்டாக வறுபட்டதுமே சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. இப்போ 15 பல் பூண்டும் சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய்ந்த மிளகாய் 5 எடுத்துருக்கேங்க. அதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே தேங்காய் துருவலும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம எல்லா பொருளுமே வதக்கி எடுக்கிறதுனால 2 நாள் வச்சுருந்து கூட நீங்கள் இந்த துவையல் சாப்பிட்லாங்க, கெட்டு போகாமல் இருக்கும். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு. இப்போ ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வதக்கின பொருளை வந்து தட்டில் சேர்த்து ஆற வச்சிடலாம். இப்போ எல்லா பொருளையும் வதக்கிட்டு கடைசியாக தான் நான் புளி போட்டேங்க. அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் புளி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்து வதக்கணும்னு இல்லை. புளி சேர்த்துட்டு வேறு தட்டில் கொட்டி ஆற வச்சாச்சுங்க. இப்போ சுண்டைக்காய் வந்து வானலில் சேர்த்துட்டு ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சுண்டைக்காய் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக மாறுங்க, அதுதான் பதம். அந்த நேரத்தில் நம்ம வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுண்டைக்காய் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த நேரத்தில் தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறணுங்க. எல்லா பொருளும் ஆறின பிறகு கிரைண்டரில் நான் அரைச்சிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட நம்ம கையால் உரல் ஆட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா இதை விடவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. என்கிட்ட உரல் இருக்குது, பின்னாடி ஆட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால நான் கிரைண்டரில் போட்டுட்டேன். சில சட்னியெல்லாம் நம்ம வந்து உரலில் கையால் அரைக்கிறோம் அப்படின்னும் போது அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி சின்ன கிரைண்டர் வச்சுருப்பீங்க, அதில் ஆட்டி பாருங்கள். இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் தான் அதுவும் மஞ்சிடும். இப்போ மஞ்சி வந்துடுச்சிங்க நம்மளுக்கு. இப்போ நல்லா வழித்து எடுத்துகிட்டு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் ஊற்றிட்டோங்க. இது தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, புளி சாதத்துக்கு கூட நீங்கள் இதை சைடிஷாக செஞ்சு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே மேட்சிங்கான ஒரு துவையலுங்க இந்த சுண்டைக்காய் துவையல். நம்மளுக்கு வயிற்று பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய சுண்டைக்காய் துவையல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவுமே மருத்துவ குணம் உள்ளது. சுண்டைக்காய் துவையல் டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ இட்லி ஊற்றி வச்சுக்கலாங்க. இட்லி, தோசைக்கு ரொம்பவே நல்லா இருந்தது.
இப்போ நம்ம இட்லி ஊற்றும் போது எப்போவுமே எனக்கு ஆயில் தடவி ஊற்றுறத விட இந்தமாரி துணியில் போட்டு இட்லி ஊற்றி எடுக்கிறது தாங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஆயில் வந்து வேண்டாம் அப்படின்றதுனால இட்லி ஊற்றி வைக்கும்போது எப்போயுமே தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகி நல்லா கொதிக்கும் போது நம்ம வச்சோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இட்லி நம்மளுக்கு வெந்துருங்க. இப்போ இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு 5 நிமிஷம் தான் இட்லி வெந்துடுச்சு. இப்போ ஆவி பறக்க இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க, நல்லா சாஃப்டாக. இது கூடவே சுண்டைக்காய் துவையல் வச்சு சாப்பிட்றலாம். எப்போவுமே தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, இல்லை வேர்க்கடலை சட்னி இந்தமாரி சாப்பிட்றதுக்கு இந்தமாரி காய்களை வந்து அது கூட ஆட் பண்ணி அரைச்சி நீங்கள் சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்து. இன்னும் சொல்லப்போனால் குட்டி பசங்கள்லாம் இந்த சுண்டைக்காயெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்தமாரி சட்னியாக அரைச்சி துவையலாக அரைச்சி கொடுத்துடுங்க. சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் காய்கறிகள்லாம் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் இருக்குங்க. இதேமாதிரி சட்னி நீங்கள் அரைச்சி கொடுத்து பாருங்கள். பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக சுண்டைக்காய் துவையல் இதுமாரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் தோசையோடு வச்சு. உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டு இன்றைக்கி பார்த்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.